இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், ஆப்போசிட் டீம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு போயிடுவானுங்க. நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 ரவுண்டில் தான் இருப்போம். அதுலேயும் வேறு அவனுங்க 3வது ரவுண்டு போகும்போது எமௌண்ட் வேறு போட்டிருப்பானுங்க. அதுவும் கரெக்டாக என்னைய பார்த்து என்னையனா கோச் வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட் வேறு போட்டிருப்பானுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கலை. இந்த இடத்துல நம்ம எப்படியாச்சும் மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மேக்ஸ் அவனை எடுத்துகிட்டு வேகமாக வந்திருப்பேன். இந்த இடத்துல இந்த கண்டெய்னர் பின்னாடி போய் நிற்கலாம், எவனாச்சும் ஒருத்தன் லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வேறு ஒரு பாக்ஸ் வேறு போட்டு வச்சுருந்தானுங்க. சரி சும்மா தானே இருக்கேன், ட்ராகன் ஃபிஷ்ஷை தூக்கி போட்டேன். எங்கடா எவனையுமே காணோமே, இவ்வளோ நேரமாயும் காணான்னு சொல்லிட்டு நானும் தேடிக்கிட்டே இருந்தேன். ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துகிட்டு தேவையில்லாமல் வந்துட்டோமோன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தா அங்கே பாருங்கள் தலைவரை ஜாலியாக அந்த பக்கம் இருந்து லேட்டாக வந்துட்டுருக்கான். வந்துட்டு என்னைய பார்க்கலாமே, டீம்மேட்டை பார்த்துட்டு ஏம் வச்சுட்டு இருந்தான். சரி எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட தான் சிக்க போகிறான், பக்கத்தில் வரட்டும்னு சொல்லி பார்த்தா சுட தெரியாமல் ஜோன்லேயே டேமேஜ் வாங்கிட்டான். இவனையாச்சும் நம்ம அடிக்கலான்னு பார்த்தா அதையும் ஓசிக்கில் எடுக்கிறானுங்க. அடா பாவிங்களாடே, அவனே ஒரு பாட்டு, அவனையாச்சும் எடுக்கலான்னு பார்த்தா அதையுமே ஓசிக்கில் எடுக்கிறீங்களடா. அதுக்கப்புறம் லாங்கில் நம்ம டீம்மேட் ஒருத்தன் முடிச்சிருப்பான், அவனுக்கு ஒரு 150 கொடுத்துட்டு இன்னொரு 150 கொடுக்கலான்னு பார்த்தா இமோஷனல் டேமேஜ். கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒரு டேமேஜை கூட கொடுத்துருக்க மாட்டேன். அழகாக அந்த இடத்துல 150 யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தா கூட கொடுத்துருக்கலாம். 3 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு கூட டேமேஜ் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரெஸ்ட் பண்ணி வந்துட்டு ஏடபிள்யூஎம் பிளேயர் மாதிரி ஒருத்தனுக்கு 150 கொடுக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. அதுக்கப்புறம் மேக்ஸ் அவனை பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சு விட்டேன் அவனை. அதுக்கப்புறம் அவனை கிளியருமே பண்ணிவிட்டு இங்கே ஒருத்தர் நின்ட்டான். சரி வெளில வருவான் நம்மளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டு வெயிட் பண்ணால் நம்ம டீம்மேட்டை பார்த்துட்டு வேகமாக அங்கே ஓடி போயிட்டான். சரி நம்ம டீம்மேட்டுக்கு பேக்கப் கொடுக்கலான்னு போனால் ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்து வச்சுருப்போம் போல். அவன்கிட்ட ஒரு ஓசிக்கில் வேறு போட்டு விட்டேன். நம்ம டீம்மேட்டை ரிவைவ் பண்ணுறதுக்காண்டி இந்த இதையும் போட்டு விட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து முடிச்சு விட்டான் நம்ம டீம்மேட்டை. என் டீம்மேட்டை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானுமே அவன் டீம்மேட்டை முடிச்சு விட்டேன். நம்ம காலில் வந்து அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு நானும் பின்னாடி வழியாக சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வந்துட்டேன். இந்த ரவுண்டே இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஜெயிச்சா தான் ரவுண்டு ஜெயிக்க முடியும், மேட்ச் ஜெயிக்க முடியும். வேகமாக ஏறி போனால் டேமேஜ் அவன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டான். அடா பாவி, ஒரே நிமிஷம் இருடா, நானும் மேக்ஸ் அவனில் போட்டு அழுத்துறேன். மேக்ஸ் அவன் ரீலோடு பரவாயில்ல, எனக்கு பதில் அவன் க்ளூவால் போட்டான். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி முடிச்சிட்டேன். அதோட நம்ம இந்த மேட்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா போயா போட்டிருப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.